அழகர் கோவில்ல இருக்கக்கூடிய பேரழகு பெருமாளோட இன்னொரு கால் தடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அழகரோட கால் தடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய உளுப்பகுடி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கரந்தமலையில தான் அந்த அழகரோட பாதம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த அழகரோட பாதம் வந்து பல தலைமுறைகளா வந்து மக்கள் வணங்குற ஒரு தலமா வந்து இருக்கு. இந்த ஒரு தடம் இந்த கரந்தமலைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகர் பெருமான் வந்து கள்ளழகர் கோவிலுக்கு வரும்போது இந்த கரந்தை மலை மேலே ஏறி ஓய்வு எடுத்தாராம். அப்படி அழகர் பெருமான் முதலாக இறங்கும்போது அவரோட கால் அந்த மலைக்கல்ல தொட்டதுமே கல் உருகி காலோட வடிவம் வந்து அப்படியே பதிஞ்சதா வந்து சொல்லப்படுது. அந்த பாதம் சாதாரண கல் மட்டும் இல்லைங்க, வெட்டி உடைக்க முடியாத கல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மழை, காற்று, புயல் இப்படி எது வந்தாலுமே அது பாதிக்காம இன்று வரைக்கும் இருக்கிறது ஒரு அதிசயமே அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அழகரோட பாதத்தில் ஒரு பூ வச்சு நம்ம மனசுல என்ன நினைச்சு வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மக்கள் எல்லாருமே வந்து சொல்றாங்க. அந்த மலைக்கு மேல போறவங்களுக்கு ஒரு சில நேரத்துல திடீர்னு ஒரு தெய்வீக காற்று அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வந்து சிலிர்க்குமாம். அது அழகர் பெருமான் இன்னும் இந்த மலைக்கு வந்து வருகை தராரு அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலை வேளாளர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சாதாரண கல்பாதம் கிடையாது, அழகர் பெருமானோட வருகைக்கான ஒரு கையொப்பம் அப்படின்னு வந்து சொல்றாரு. உலகமே மாறினாலும் இந்த ஒரு பாதம் மட்டும் ஒருபோதும் மறையாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீங்க ஒரு தடவை போய் இந்த ஒரு கால் தடத்தை பார்த்தாலே அந்த கல்லில் பதிஞ்சிருக்கக்கூடிய தெய்வீக காலடி உங்க மனசையே வந்து நெகிழ வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உங்களை எத்தனை பேருக்கு இந்த ஒரு கால் தடம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.